السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في شأن حبيبه تعظيما وتكريما ومخبرا وعامرا إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل وسلم على رسولك سيدنا نبينا مولانا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الحمد لله தினமும் ஒரு சிறு அமலை பத்தி பார்த்துட்டு வரோம் இன்ஷா அல்லாஹ். அதனுடைய தொடர்ல இன்னைக்கு பார்க்க போறது என்னன்னா ஸலவாத்தை பத்தி பார்க்க போறோம். இந்த ஸலவாத்தினுடைய சிறப்புகள், பல சிறப்புகளை பத்தி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதனுடைய ஒரு சில சபபுன் நுசூல், அதாவது இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல் லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. மலக்குமார்களும் அல்லாஹ்வும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல ஸலவாத் ஓதுறாங்க. அதே போல முஃமினான முஸ்லிமான நீங்களும் என்ன பண்ணுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸலவாத் ஓதுங்கன்னு அல்லாஹ் தஆலா ஒரு அம்ரா என்ன பண்றான், ஏவி நம்ம கிட்ட சொல்றான். அப்ப இதனுடைய சபபுன் நுசூலுடைய காரணங்களை பார்க்கும் பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அவங்களுடைய ரிவாயத்துல வரும்போது இப்படி வருது. அதாவது பனு இஸ்ரவேல்கள் எல்லாம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மூசா அலைஹிஸ்ஸலாம் போய் கேட்கிறாங்க, யா மூசாவே, உங்களுடைய ரப்பு இருக்கால இறைவன், அவன் ஸலவாத்து சொல்லுவானா அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட பனு இஸ்ரவேல்கள் கேட்கிறாங்க. அப்போ அல்லாஹ் தஆலா என்ன பண்றான், மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்துடுறாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அழைச்சி, யா மூசாவே, உங்ககிட்ட உங்களுடைய மக்கள் எல்லாம் உன்னுடைய ரப்பு என்ன ஸலவாத்து சொல்லுவானா, அப்படி உங்க ரப்பு ஸலவாத்து சொல்லுவானா அப்படின்னு சொல்லி உங்ககிட்ட கேட்டா, ஆமா சொல்லுவான் அப்படின்னு சொல்லுங்க. சொல்லிட்டு அல்லாஹ் எப்படி சொல்றான், இன்னமா உஸல்லி அன வ மலாயிகத்தி அலா அன்பியாஇ வ ருசுலி, நானும் மலக்குமார்களும் நபிமார்கள் மீதும் ரசூல்மார்களின் மீதும் ஸலவாத்து சொல்கிறோம் என்று அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்தை என்ன பண்றாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்லி காமிக்கலாம். அப்போ இன்னல்லாஹ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா அப்படின்ற இந்த ஒரு ஆயத்துக்கு ஒரு சில முஃபஸ்ஸிரீன்கள் இந்த ஒரு விளக்கத்தை கொண்டு வராங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட அல்லாஹ் தஆலா இந்த விஷயத்த சொன்னால, அப்ப இந்த ஆயத்து ரிலேட்டடா இருக்கு அப்படின்றத முஃபஸ்ஸிரீன்கள் என்ன பண்றாங்கன்னா சில விஷயங்களை கொண்டு வராங்க. அதே மாதிரி இன்னொரு ரிவாயத்துல எப்படின்னா, கஅப் இப்னு அஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ரிவாயத்துல எப்படி வருது அப்படின்னா, இந்த சபபுன் நுசூலை கொண்டு வராங்க. இந்த ஆயத்துக்குரிய சபபுன் நுசூல் கஅப் இப்னு அஜ்ரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிட்டு என்ன பண்ணோம்னா, கத் அர்ரஃப்னா ஸலாமு அலைக்க, உங்க மீது சலாம் எப்படி சொல்லணும்னு எங்களுக்கு தெரியும் யா ரசூலுல்லாஹ், வ கைஃப ஸலாத்து அலைக்க, உங்க மீது நாங்க எப்படி ஸலவாத்து சொல்றது அப்படின்னு சொல்லி கஅப் இப்னு அஜ்ரா அப்படின்றவங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கப்பட்டதா இந்த விஷயம். அப்ப ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அப்பதான் இந்த ஆயத்து இறங்கியது அப்படின்னு சொல்லி இந்த ரசூலுல்லாஹ் கிட்ட கேட்கப்பட்டதா கஅப் இப்னு அஜ்ரா அப்படின்ற அந்த சஹாபி சொல்றாங்க. இப்ப இந்த சபபுன் நுசூல் மூலியமா நம்ம புரியக்கூடியது என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்த அல்லாஹ் கிட்ட, அதாவது மக்கள் எல்லாமே ஒரு நபி கிட்ட கேட்கிறாங்க, நினைச்சிருந்தா அல்லாஹ் அப்படியே விட்டு இருக்கலாம், சொல்லாம விட்டு இருக்கலாம். இது எவ்வளவு முக்கியத்துவமான ஒரு விஷயமா இருந்திருந்தா அல்லாஹ் இந்த விஷயத்த கொண்டு வந்திருப்பான். அதாவது நம்ம பாக்குறோம், ஆயிஷா அம்மா அவங்களுடைய அந்த இட்டுக்கட்டுதலுடைய விஷயத்துல பாக்குறோம், ரசூலுல்லாஹி கிட்டத்தட்ட பல நாட்கள் கழிச்சுதான் அல்லாஹ் என்ன பண்ணுவான்னா வஹி இறக்கி இந்த மாதிரி ஆயிஷா அம்மா சுத்தமானவங்க அப்படின்ற அந்த ஆயத்தை அல்லாஹ் இறக்குவான். அப்போ அல்லாவே சொல்ற அளவுக்கு ரசூல் என்ன பண்ணிக்கணும், பொறுமையா இருந்திருக்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் சொன்னாதான் இது மக்களுக்கு ஏற்றமானதா இருக்கும். இப்ப நான் சொல்லிட்டேன் அப்படின்னா, ஆயிஷா அம்மா அது மனைவி தானே, மனைவிக்கு தோதுவா பேசுறாங்க ரசூலுல்லாஹ் அப்படின்னு சொல்லி மாத்திடுவாங்க மக்கள். அதனால அல்லாஹ் சொன்னாதான் இந்த விஷயத்துல கரெக்டா இருக்கும்ன்ற அளவுக்கு முக்கியத்துவமான ஒரு விஷயமா இருக்கு. அதனால அல்லாஹ் என்ன பண்றான்னா, இந்த ஸலவாத்துன்ற விஷயத்துல நம்ம ரொம்ப ரொம்ப உன்னிப்பா கவனிக்கிறது. அல்லாஹ் தஆலாவே குர்ஆன்ல என்ன பண்ணிருக்கான்னா இந்த வசனத்தை இறக்குறான். அப்போ நம்ம பார்க்கக்கூடிய விஷயம், இந்த ஸலவாத்துக்கு பல சிறப்புகள் இருக்கு நம்ம பார்க்கிறோம். அதுல ஒரு சில சிறப்புகள் என்ன அப்படின்னா, இந்த ஸலவாத்து மூலியமா நமக்கு மன கவலைகள் எல்லாமே என்ன பண்ணுதுன்னா போகுது. அதே மாதிரி நம்மளுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு காரணமா என்ன இருக்குன்னா இந்த ஸலவாத் இருக்குன்னு சொல்லி ஹதீஸ்களை குறிப்பிடுறாங்க. ஒரு முறை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்யறாங்க அப்படின்னா, ஒரு மக்கள் அதாவது பொது சபையில சஹாபிகள் கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இப்போ பேசிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் என் மீது ஸலவாத்தை ஒரு முறை சொல்றாங்களோ அவன் மீது அல்லாஹ் 10 முறை ஸலவாத், அதாவது 10 மடங்கு அல்லாஹ் என்ன பண்றான், அவங்களுக்கு மீது ஸலவாத்தை சொல்றான், 10 நன்மைகள் அவனுக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஒரு நபர் என்ன பண்ணுவான்னா ரசூலுல்லாஹ் கேட்பாங்களாம், யார் ரசூலுல்லாஹ், உங்க மீது ஸலவாத்தை சொல்லணும்னு எனக்கு ஆசையா இருக்கு, நான் எவ்வளவு ஸலவாத் சொல்ல ஒரு நாள்ல
உங்க மீது நான் எவ்வளவு செலவாத்து சொல்லணும் யார சொல்லுதா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது ரசூல்லா சொல்றாங்க, மாஷத்தை நீங்க நாடினதை சொல்லுங்க, நீங்க உங்க ஒரு நாளைக்கு எவ்வளவு செலவாத்து சொல்லணுமோ நீங்க உங்க இஷ்டத்தை நீங்க சொல்லிக்கோங்க சொல்லும் போது, அப்போ அந்த நபர் சொல்றாங்க, நீங்க எவ்வளவு சொல்லுவீங்க ஒரு நாளைக்கு ரசூல்லா கேட்கிறாங்க. அப்ப அந்த நபர் சொல்றாரு, யாரு சொல்லுதா, ஒரு நாள்ல நான் ஒரு கால்வாசி நான் என்னுடைய துவாக்கள் என்ன பண்ணிடுறேன், ஒரு நாளுடைய என்னுடைய இபாதத்துல கால்வாசி நான் உங்களுக்கு மீது செலவாத்து ஓதுற யாரு சொல்லலாம் அப்படின்னு அந்த நபர் சொல்லுவாங்க. அப்ப ரசூல்லா சொல்லுவாங்க, நல்லதுதான், ஆனா இன்னும் கொஞ்சம் நீங்க அதிகப்படுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு அது நல்லதா அமையும், நன்மையா அமையும் சொல்லி ரசூல்லா சொல்லுவாங்க. ரெண்டாவது முறை அந்த நபர் சொல்லுவாங்க, யாரும் சொல்லுதா, நான் பாதி என்னுடைய வாழ்க்கை என்னுடைய நாட்கள்ல ஒரு நாட்டில பாதி நான் உங்களுடைய செலவாத நான் ஓதுற யாரும் சொல்லலாம்னு சொல்லுவாங்க. அப்போ திரும்பி ரசூல்லா பண்ணுவாங்க, சரி ஓகேப்பா அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி சொல்லுவாங்க, நீங்க இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தினா உங்களுக்கு நல்லதா நன்மையை அமையுமே அப்படின்னு சொல்லி ரசூல்லா சொல்லுவாங்க. மூணாவது நபர் என்ன பண்ணுவாங்க, திரும்பி ரசூல்லா சொல்லுவாங்க, யாரும் சொல்லலாம், நான் முக்காவாசி என்ன பண்றேன், உங்க மீது செலவாத்து ஓதுறேன், என்னுடைய இபாதத்துக்கள்ல நான் செய்யக்கூடிய துவாக்கள்ல முக்காவாசி என்ன பண்றேன், நான் உங்க மீது செலவாத்து ஓதுற யார சொல்லதா சொல்லிட்டு சொல்லுவாங்க ரசூலுல்லா, இன்னும் கொஞ்சம் நீங்க அதிகப்படுத்தினா நல்லா இருக்கும் சொல்லுவாங்க. திரும்பி அந்த நபர் என்ன பண்ணுவாங்கன்னா, என்னோட துவாக்கள்ல ஒட்டுமொத்தமா நான் உங்களை மட்டுமே நான் செலவாத்து ஓதுற யார சொல்லலாம், நான் என்னோட துவாக்கள்ல முழுக்க நான் துவாவே கேட்கல, உங்க மீது செலவாத்து மட்டுமே ஓதுற யார சொல்லும் போது ரசூலுல்லா சொல்லுவாங்க, உங்க மீது இருக்கக்கூடிய அனைத்து கவலைகளும் கஷ்டங்களும் சொல்லி நீங்கிடும், அதே மாதிரி உங்களுடைய பாவங்கள் எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிருவான்னு ரசூலுல்லா இந்த இடத்துல சொன்னாங்க. அப்ப நம்ம பாவங்களை மன்னிக்கக்கூடிய ஒரு வஸ்தா என்ன இருக்கு, ஒரு சபபா இந்த செலவாத்து நமக்கு அமையுது. அப்ப அல்லாஹ் தஆலா அதான் ரசூலுல்லா இன்னொரு விஷயத்துல சொல்லுவாங்க, அதே மாதிரி இந்த செலவாத்துன்றது பல விஷயங்கள்ல வந்து நமக்கு ஒரு நல்ல விஷயமா அமையுது. அதை இஸ்திஜாபு துவா, ஒரு துவாவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இந்த செலவாத் இருந்தாதான் நமக்கு என்ன பண்ணும், துவாவை ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது வானத்துக்கும் துவா வந்து வானத்துக்கும் மட்டும் நின்றும். அப்போ செலவாத்து ஓதுனாதான் என்ன ஆகும்னா, அந்த வானத்துல இருக்க திரையை கிழிஞ்சு அல்லா கிட்ட அந்த கிட்ட போகும்னு சொல்லி ஹதீஸ்கள்ல பாக்குறோம். ஒரு முறை ஒரு நபர் பள்ளிவாசலுக்கு வருவாங்க, ரசூல்லா இருப்பாங்க, பார்ப்பாங்க, அந்த நபர் வந்து தொழுதுட்டு எந்திச்சு போயிடுவார், எதுவுமே ஓத துவா கேட்க மாட்டாங்க, அல்லாஹ் புகழ மாட்டாரு, செலவாத்து. அப்போ ரசூல்லா சொல்லுவாங்க, இதா சொல்லா அஹதுக்கும், நீங்க ஒருத்தர் தொழுதீங்க அப்படின்னா ஃபல் யபதா பி தம்ஹீதி ரப்பிஹி, உங்களுடைய ரப்ப என்ன பண்ணுங்க, புகழ்ந்து தம்ஹீத் புகழுங்க, வஸ்தனாஇ அலைஹி, அவன் மீது நீங்க என்ன பண்ணுங்க, அதிகமா புகழுங்கன்னு சொல்லி ரசூலா சொல்லிட்டு தும்ம யுஸல்லி அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்க, ஸல்லல்லாஹு அலைஹி மீது ஸலவாத் ஓதுங்க, அதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணுங்க, துஆ கேளுங்க அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் ஹதீஸ்ல சொல்லியிருப்பாங்க. அப்ப நம்ம பல விஷயங்கள் அதே மாதிரி இன்னும் பார்த்தோம்னா ஷஃபாத்து ரசூல், ரசூலுல்லாஹ்வுடைய ஷஃபாத்தை பெற்று தரக்கூடியதான் இந்த ஸலவாத் இருக்கு. அதே மாதிரி அலாமத்துல் ஈமான், ஒரு ஈமானுடைய அடையாளமா இந்த ஸலவாத் இருக்கு. அதே மாதிரி ரஃபாஉ தரஜாத், நம்ம தரஜாக்களை நம்மளுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடியதான் இந்த ஸலவாத் இருக்கு. தமுல் ஹதாயா, பாவங்களை நீக்கக்கூடியதான் இந்த ஸலவாத் இருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மன் ஸல்லா அலைஹி ஸலாத்தன் வாஹிதா ஸல்லல்லாஹு அலைஹி அஷ்ரா வ ஹத்தா அன்ஹு பிஹா அஷ்ர ஸைஆத், 10 தீமைகளை 10 பாவங்களை அல்லாஹ் என்ன பண்றான்னா இந்த ஸலவாத் மூலமா போக்குறான். அதே மாதிரி 10 நன்மைகளை அல்லாஹ் உங்களுக்கு தரான் அப்படின்னு சொல்லிட்டு வரஃபாஉ பிஹா அஷர தரஜாத், 10 மடங்கு உங்களுக்கு அல்லாஹ் என்ன பண்றான்னா உங்களுடைய தரஜாக்களை உயர்த்துறான்னு சொல்லி அல்லாஹ் ரசூலுல்லாஹ் வந்து இந்த ஹதீஸ்கள்ல நம்ம குறிப்பிடுறாங்க. அப்ப நம்ம ஸலவாத்ன்ற விஷயத்தை பொடுபோக்கா எடுத்துடாம அல்லாஹ் தஆலா கட்டளையிட்ட அந்த கட்டளைக்கு ஆணையின்படி கேட்டபடி நம்ம என்ன பண்ணணும்னா அதிகமான ஸலவாத்துகளை நம்மளுடைய வாழ்க்கையில கடைபிடிக்கணும். ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, கியாமத்துல நாளைக்கு முதன்மையான மக்கள் யார் அப்படின்னா அதிகமா என் மீது ஸலவாத் ஓதுனவங்க தான் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. அப்ப அதிகமான ஸலவாத்தை ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.